ஒரு காலத்துல நமக்கு கிறிஸ்துவை அறிவித்தவர்கள், நமக்கு போதனை செய்தவர்கள், விசுவாசத்தில் நடந்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள், உண்மையா இருந்தவர்கள், அந்த காலத்துல நமக்கு இயேசுவை குறித்து சொன்னவர்கள், அன்றைக்கு உண்மையா இருந்தவர்கள் இன்றைக்கு தேவனிடத்தில் உண்மையாக இல்லை. அன்றைக்கு விசுவாசத்தில் நடந்தவர்கள் இன்றைக்கு விசுவாசத்தில் நடப்பது இல்லை. அன்றைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இன்றைக்கு கீழ்ப்படிவது இல்லை. ஒரு காலத்துல நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தேன். ஐயோ, கர்த்தர் பாப்பாரே, கர்த்தர் கண்ணுக்கு விசாரிப்பாரே, கர்த்தர் தண்டிப்பாரே, கர்த்தர் சிச்சிப்பாரே. ஒரு காலத்துல பயந்தேன், ஆனா இப்ப நான் பயப்படுவதில்லை. ஒரு காலத்துல நான் உண்மையா இருந்தேன், சேவை செய்தேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கர்த்தரை நான் நேசிச்சேன். ஆனா இன்றைக்கு அதே ஜனங்க பாருங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆமென். விசுவாசத்தை விட்டு விலகினவர்களாய், உலக ஆசையை கொண்டவர்களாய். ஒரு காலத்துல ஆண்டவரே எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க இருந்தா எனக்கு போதுன்னு வந்த ஜனம் இன்னைக்கு ஆண்டவர் நீங்க இருங்க ஒரு பக்கம், நீங்க இருப்பதை பார்க்கல, எனக்கு உலக காரியங்கள், உலக பொருட்கள் தான் அதிகமா எனக்கு வேணும்ன்றாங்க. ஒரு காலத்துல நம்மை சத்தியத்தில் நடத்தினவர்கள் இன்றைக்கு சத்தியத்தில் நடப்பது இல்லை. ஒரு காலத்துல நமக்கு சாட்சி சொன்னவர்கள் இன்றைக்கு சாட்சி இழந்தவர்களாய் நிற்கிறார்கள். காரணம் என்னங்க? விசுவாசம் அவர்களுக்கு விழுந்திருக்கு. இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து அறிந்து சோதித்து பார்க்கணும். என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? என்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்கா, விழுந்த விசுவாசமா இருக்கா, அல்லது பலவீனம் அடைகிற விசுவாசமா இருக்கா? ஆமென். ஒரு காலத்தை என்னால் ஜெபிக்க முடிந்தது பிரதர், ஒரு அவர் ஜெபிப்பேன். இன்னைக்கு 10 நிமிஷம் என்னால் ஜெபிக்க முடியல. காரணம் நான் பிஸியாக இருக்கிறேன். காரணம் எனக்கு பலவீனம். காரணம் எனக்கு வேற காரியங்கள் இருக்கு, வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து விட்டதுனால இப்போ என்னால் ஜெபிக்க முடியல. This is what God is saying, that your faith is fallen down. உங்க விசுவாசம் விழுந்திருக்கு.